ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு வீட்டை நான் போயிருந்தேன்னா இந்த வேலை விஷயமா போயிருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி கரண்ட் வருது, அப்புறமா ஃபுல்லாகவே டிம் இதுன்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. மெயினுக்கே கொடுக்காம ஆர்சிசிபிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்களோட வெளியால் இந்த கரண்ட் லைன்லேருந்து வர்ற லைனை எம்சிபிக்கு கொடுத்து தான் அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்சிசிபிக்கு எடுக்கணும். ஆனால் இது டிரெக்டாக ஆர்சிசிபிக்கு கொடுத்துருக்கனால அவங்கள்ட்ட வேலை பழுதுகளில் நிறைய பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் அதில் மெயின் வயர் பாருங்கள், அதில் தெரியுது. அதுதான் எங்கள் இந்த வீட்டுக்குரிய மெயின் வயர் வெளியால் இருந்து வாரது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ புதுசாக பார்க்குற நீங்கள்டா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை விட சூப்பரான வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வேணுமெண்டா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆல்ன்றதையும் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். லைவும் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சிங்கிள் பேஸ் வயரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் சூப்பராக அந்த வீட்டில் ஒரு 8 மணி போல் நான் போயிருந்தேன்னா கடைசி 9:30 ஆகிட்டு. இதெல்லாம் ஃபுல்லாகவே மெயின் வயர்லாம் கட்டி ஆகின பிறகு மெயின் வயர் ஃபுல்லாகவே பின்னுக்கு போய்ட்டு அவங்களோட சிபி லைனுன்ற மெயின் வயர் கொஞ்சத்தை எடுத்து அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே எடுத்து எல்லாம் லாக் பண்ணி கொழுவி மெயின் என்ன மாதிரி நாங்கள் கொடுக்கணுமோ ப்ராப்பராக அதே போல் நீட்டாக கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் எம்சிபி 40 ஆம்பியர்ஸுக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது ஒரு 12 டி போர்ட் தான். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே தான் வெட்டி வைக்கணும். அவங்களுக்கு உள்ளே வெட்டி வைக்காமல் சும்மா நார்மலாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சரியான மாதிரி நைட்டுகளில் டிம் ஆகி வருது. அதுக்கப்புறமா இது திடீர்னு வருது, திடீர்னு ஆஃப் ஆகுது, பவர் வருது இல்லைன்னு சொன்னோம்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாகவே நான் அந்த டைமில் போய்ட்டு செய்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே முடிஞ்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இண்டிகேட்டருக்குரிய லைனு பவர் வார லைனை இதுக்கு குறிப்பாக எங்களுக்கு அந்த சின்ன டிடி ப்ளஸ் வயர் நாங்கள் போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இண்டிகேட்டருக்கு நாங்கள் லைன் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின்லேருந்து 2 வயரை எடுத்து அதுக்கப்புறமா அது மெயினுக்கு கொடுத்து மெயின்லேருந்து அவுட் ஆகி ரிப்புக்கு கொடுத்து, அதாவது ஆர்சிசிபி கொடுத்து, அந்த ஆர்சிசிபியில் ஃப்ரெண்ட்ஸ் நியூட்ரல் அப்படியே ஃபுல்லாக நியூட்ரல் பாருக்கு போகுது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு மெயினை பிரேக்கருக்கு லூப் பண்ணுறது தான் இதில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே கொலைவி முடிஞ்சுது. அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், மேலே லைன் ஃபுல்லாகவே இன் பண்ணியிருக்காங்க. அது கூடாது. ஆனால் எல்லாமே இன் பண்ணுறது கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இன் பண்ணுறதெல்லாம் கீழ் பக்கத்தில் தான் இருக்கணும். கரண்ட் எடுக்கிறது மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் மாறி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கரண்ட் பாருங்கள். ஓகே, மெயினெல்லாம் ரெடி ஆகிட்டுது. என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் புதுசாக நீங்கள்டா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் பிழைண்டா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லா பிரேக்கருக்கும் ஓகே பவர் வருது. சூப்பராக வேலை முடிஞ்சது. 9:30 ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைமுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.